இந்த ஆண்டு துவக்கத்துல இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல ரோஹித் சர்மா அபாரமாக விளையாடிய பொழுது 2024ல இவருடைய சராசரி வெறும் 20ஆகத்தான் இருந்தது. இந்த வருடத்துல இதுவரைக்குமே 14 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி அதுல 2 சதம் 2 அரை சதங்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இந்த 14 டெஸ்ட்ல 619 ரன்களை தான் சேர்க்க முடிந்தது. வேறு எந்த இந்திய வீரருமே இப்படி சொதப்பி இருந்தால் நிச்சயம் அணியிலிருந்து நீக்கியிருப்பாங்க. ஆனால் ரோஹித் சர்மா இந்திய டெஸ்ட் அணி கேப்டன் அவருடைய கேப்டன்சிக்காக தான் அவரை விட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலுமே கிடைக்கும் வாய்ப்பை தொடர்ந்து சரியாக பயன்படுத்தாமல் இருக்காரு. 4வது டெஸ்ட்ல கூட 2 இன்னிங்ஸ்களுமே மட்டமான ஷாட் ஆடி ஆட்டத்தை இழந்திருக்காரு. இதனால 5வது டெஸ்ட்ல இவரை சேர்க்க கூடாது அப்படின்னு கோரிக்கை வலுத்த வண்ணம் இருக்கு. இந்திய டெஸ்ட் அணியில ஃபார்ம்ல இருக்கிற த்ருவ் ஜூரல் வெளியே அமர்ந்திருக்கிறார். மேலும் ஃபார்ம்ல இருக்கும் ராகுலையும் ரோஹித்திற்காக ஓபனர் இடத்தை விட்டுவிட்டு ஒன் டவுன் இடத்துல விளையாடுகிறார். இதன் மூலம் ரோஹித் இல்லாமலேயே சிறந்த 11 அணியை கட்டமைக்க முடியும். மேலும் கேப்டன்சிக்கு ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் இருக்காரு. இருந்தாலுமே 5வது டெஸ்ட் போட்டி துவங்க இடையில 3 நாட்கள் மட்டுமே இருப்பதால இந்திய அணியில எந்த மாற்றமுமே செய்யப்பட வாய்ப்பில்லை அப்படின்னு தான் கருதப்படுது. குறுகிய நாட்கள் மட்டுமே இருப்பதால 11 அணியில தவிர்க்க முடியாத வகையில சுப்மன் கில் த்ருவ் ஜூரலை கொண்டு வந்தாலுமே ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 5வது டெஸ்ட் போட்டியில மாற்றம் இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதி. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.